எப்பொழுதும் மனதை வந்து அறிவு அடக்கி ஆள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ புரியுதுங்களா? இந்த இடம் வந்து இந்த ஒரு வார்த்தைக்கான பொருள் மாறினோன்னே டோட்டல் அந்த சென்டென்ஸ் ஃப்ரேமிங்கே எப்படி மாறுதுன்னு. ஸோ இப்படி தான் வந்து சித்தர்களோட ஒவ்வொரு பாடலுமே இருக்கும். ஸோ நம்ம அவங்க இப்போ எழுதியிருக்கிற பாடல்களை அப்படியே படித்து அப்படியே நம்ம ஸ்கூலில் வந்து நம்ம படிப்போம் இல்லைங்களா, பாடலுக்கான அந்த விளக்கம் பொருள்னு அப்படியே படிச்சிங்கன்னா கண்டிப்பாக புரியாது. இதனால தான் வந்து என்றைக்குமே வந்து சித்தர் பாடல்களுக்கு வந்து விளக்க உரை வாங்கி என்றைக்குமே படிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான முதல் காரணம். அதே மாதிரி நாகபூஷணரோட பெருநூல் காவியம் 1000 அப்படிங்கிற நூலை வந்து இன்றைக்கி நம்ம எடுத்திருக்கோம். இதில் வந்து அவர் வந்து கதவு அப்படிங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவார். இந்த கதவடைத்து யோகம் செய் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, தன்னோட வீட்டில் தனிமையாக இருந்து அவங்க வந்து கதவை சாத்திக்கிட்டு டெய்லியும் பயிற்சி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. ஆனால் உண்மை என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ தெளிவாக வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம பாடலுக்குள்ளே போகலாம். இது வந்து காகபுஜண்டர் பெருநூல் காவியம் 1000